லூக்கா 13ஆம் அதிகாரம் அதனுடைய 10ஆம் வசனத்திலிருந்து 13 வரைக்கும் நான் உங்களுக்கு ஒரு சம்பவத்தை சொல்லுகிறேன். ஒரு ஓய்வு நாளிலே இயேசு கிறிஸ்து ஜெபாலயத்தில் போதகம் பண்ணி கொண்டிருந்தார். அப்போது 18 வருஷமாய் பலவீனப்படுத்தும் ஆவி கொண்ட ஒரு ஸ்திரீ அங்கே இருந்தாள். அவள் எவ்வளவும் குனியக்கூடாத நிமிரக்கூடாத கூனியாயிருந்தாள். இயேசு அவளை கண்டு தம்மிடத்தில் அழைத்து, ஸ்திரீயை உன் பலவீனத்தில் இன்று விடுதலைக்கப்பட்டாய் என்று சொல்லி அவர் மேல் கையை வைத்து உடனே வைத்தார். உடனே அவள் நிமிர்ந்து. எவ்வளவு அருமையான வசனம் பாருங்கள். இயேசு கிறிஸ்து ஒரு இடத்திலே போதகம் பண்ணி கொண்டிருந்தார். ஒரு சபையில போதகம் பண்ணி கொண்டிருந்தார். 18 வருஷமாய் பலவீனப்படுத்துகிற ஆவியுடைய ஒரு ஸ்திரீ அங்கே இருந்தாள். அவள் அந்த பலவீனப்படுத்துகிற அந்த அசுத்த ஆவியை கொண்டிருந்தபடினாலே அவளுடைய அந்த ஃபைனல் கார்டு, அதாவது முதுகுத்தண்டு வளைந்து கூனியாகிவிட்டார். அப்போது இயேசு அவளை பார்த்து, இவள் முதல் கஷ்டப்படுகிறாரே, நிமிர்ந்து பார்க்க முடியவில்லையே என்று சொல்லி அவளை கண்டார். முதலாவது இயேசு கண்டார், தம்மிடத்தில் அழைத்தார். இயேசு பார்த்தார், அழைத்தார். அவளை பார்த்து அழைத்து அவளிடத்தில் சொன்னார். என்ன சொன்னார்? நீ சொஸ்தமாவு, நீ அவளை கண்டு தம்மிடத்தில் அழைத்து பலவீனத்திலிருந்து விடுதலையாக்கப்படுவை. விடுதலை இயேசு கிறிஸ்துவிலிருந்து விடுதலை கிடைக்கிறது. சத்தியம் உங்களை விடுதலையாக்கும், ஆவியானவர் உங்களை விடுதலையாக்குவார், கர்த்தர் உங்களை விடுதலையாக்குவார். அந்த விடுதலையை கூறினார். விடுதலை கூறி அவள் அந்த முதுகு தண்டிலே கையை வைத்தார், முதுகிலே கையை வைத்தார். அவள் உடனே நிமிர்ந்து தேவனை மகிமைப்படுத்தினார். எனக்கு அருமையானவர்களே, எனக்கு மிகவும் பிடித்த ஒரு சுகமாக்குகிற சம்பவம் இன்று உங்கள் வாழ்க்கையில் அதே போல நடக்கும். என் வாழ்க்கையிலே நடந்திருக்கிறது. என் வாழ்க்கையிலே பீகாரில் இருக்கும்போது என்னுடைய அந்த முதுகு தண்டிலே பாதிக்கப்பட்டு நான் மிகவும் வியாதியானேன். அந்த முதுகு தண்டு அது 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 அப்படியே குணலாகிவிட்டது. அதை ஆண்டவர் என்னை அந்த சிறிய வயதிலேயே, எனக்கு அந்த வாலிப வயதிலேயே என்னை குணப்படுத்தினார். இன்று உங்கள் மத்தியிலே நிமிர்ந்து நின்று ஊழியம் செய்வதற்கு அது ஒரு காரணம். நானே சாட்சி, இந்த வசனம் சாட்சி. கர்த்தர் உங்களை சுகப்படுத்துவார். சுகமாக்குற இயேசு இன்றும் ஜீவிக்கிறார். ஆகினால் லூக்கா 13ஆம் அதிகாரம் 11, 10, 11, 12, 13 இந்த 4 வசனங்களை மறந்து விட வேண்டாம். இந்த வசனத்துப்படியே ஆண்டவர் உங்களுக்கு செய்வார். God bless you.